2012 நட்ட பனை மரம் இது. என்னுடைய மாணவன் காளீஸ்வரன் கிட்ட விதைகள் கொடுத்து நட சொன்னேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய விருட்சம் ஆயிடுச்சு. பனை மரமானது இவ்வளோ பெருசு வர்றதுங்கிறது பார்க்கவே கண்ணுக்கு கண்கோடி வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை தாண்டி இன்னும் மரங்கள் இருக்குது. அந்த வரிசையாக ஒரு 4 மரங்கள் வரிசையாக வந்திருக்கு. எத்தனையோ போராட்டத்துக்கு மத்தியில், ஏன்னா சாலை விரிவாக்கத்த நேரத்தில் நிறையா மரங்களை வெட்டினாங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி பனை மரம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு இன்னும் ஒரு பனம் கூட்டமே பார்க்கலாம். ரொம்ப வசீகரமாக இருக்குது, அப்படியே வரிசையாக இருக்குது. இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது மேலே எழும்புச்சுன்னா இந்த சாலைக்கு ரொம்ப அழகாக தெரியும். இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செஞ்சுருக்குன்னா பனை மரத்தை வெட்டக்கூடாதுன்னு ஒரு சட்டமே விதிச்சிருக்குது. பனை மரங்கள் நட்டால் அது பனந்தோப்பு கிடையாது, பனங்காடு. இது வந்தாலே எல்லா வகையான நன்மைகளும் எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு பனை மரங்களை நடுவோம். அந்த பனை மரங்களை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல ரொம்ப வறண்ட பகுதியாக இருந்தது, ஆனால் மழைக்கு நல்லா அருமையாக பிரமாதமாக வந்திருக்கு. இது போன்ற பனை மரங்களை நம்ம எல்லாருமே அவசியம் வாழ்க்கையில் நடணும்ட்டு இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். தீபாவளி அன்னைக்கு செடியோட தீபாவளி, வெடியோட தீபாவளி தான் இருக்கணும். எக்காரணம் கொண்டு குடியோட தீபாவளி இருக்கக்கூடாது. தீபாவளிக்கு குடிக்கிறதோ இல்லை வாழ்க்கையில் குடிக்கிறதோ தமிழ் கலாச்சாரமே கிடையாது. தமிழர்களுக்கு குடிங்கிறதே கிடையாது. ஒரு காலத்தில் அவங்க வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சமாக கல் உண்டு தூங்கினாங்க. ஆனால் குடிங்கிறது அவங்களோட வாழ்க்கையில் என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது. அதனால் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதில் என்னவென்றால் தீபாவளியை அர்த்தத்துடன் கொண்டாடுவோம். செடியுடன் தீபாவளி, வெடியுடன் தீபாவளி, என்றுமே குடியில்லா தீபாவளி தான் இனி எதிர்காலத்துக்கு தேவை. நன்றி, வணக்கம்.